உதயநிதி ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது. பலவிதமான யோகங்கள் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு அமைப்பு. இது அவருக்கு ஜூலை மாதமே வந்திருக்கு. கூடிய மார்ச் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு இருக்குது. இந்த சூழலில் தான் எலெக்ஷன் வருது, மினிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகுது, எலெக்ஷன் ரிசல்ட் வருது, எல்லாமே இந்த பீரியடுக்குள்ளே தான் வருது. அப்போ ராஜ்ய பரிபாலனம் பண்ணணுங்கும் போது அவருக்கு அவர் தான் முதன்மையிலே முன்னாடி நிற்கிறார் ரேஸில் ஜாதக ரீதியாக. திரு எடப்பாடி அவர்களுடைய ஜாதகம் நன்னா இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. ஒரு நல்ல அத்தாரிட்டேட்டிவ் ஜாதகம் தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இப்போ அவருக்கு பீரியட் சரியில்லை. வாய் பேசாமல் இருக்கணும், வாய் பேசணும், மக்கள்கிட்ட வாய் பேசணும். தன் கட்சியிலேயோ இல்லை கூட்டணி கட்சியிலேயோ எதுவும் வாய் பேசாமல் இருப்பது நல்லது. திரு அண்ணாமலை ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாதகம். இது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவரை என்னை பொறுத்த வரைக்கும் அவரை தமிழ்நாட்டிற்குள் அடைக்கணும்னு நாம் பார்க்கவே கூடாது. அவர் நாளைய பிரதம மந்திரியாக கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருக்குது. இவரை தமிழ்நாட்டில் அடக்கிறத விட இவரை வெளியில் சென்டருக்கு கொண்டு போகிறது தான் நல்லது. அதுதான் அவங்களும் செய்வாங்க. நாளைய ஒரு ஹோம் மினிஸ்ட்ரியிலையோ இல்லை ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலையோ அவருக்கு ஒரு இடம் கிடைக்கலாம். திரு விஜய் அவர்களுடைய ஜாதகம் யோகம் இருக்குது. யோகம் இப்போ மாளவிய யோகம் ஆக்டிவில் இருக்குது. மாளவிய யோகம் ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு அங்கேருந்து அவருடைய பிரைம் சாப்பாடு அங்கேருந்து தானே வருது. அப்போ அது இருக்கிற வரைக்கும் இவருக்கு பாலிடிக்ஸில் ஷைன் பண்ண விடாதே. 2 சம்பளம் யாராலையும் வாங்க முடியாது. உங்களால் வாங்க முடியுமா? ஜனநாயகன்கிற படமும் இப்போ சர்ச்சையில் இருக்குது. இந்த சர்ச்சையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா, இதுவான்னு டாஸ் பண்ண வேண்டிய சூழலில் இருக்குது. ஏன்னா அவர் இதுலேயும் இருக்கார், இதுலேயும் இருக்கார். ஏதாவது ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி 2லேயுமே கால் வச்சுருக்கார் அவர். இப்போ ஏதாவது ஒன்றில் இது வரும்போது தான் அது கிளியர் ஆகும். இது அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல பிரபல ஜோதிடர் ஏஜே சுந்தர் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட ஜோதிடம் மற்றும் அரசியல் ரீதியான பல விஷயங்களை பேச போறோம். வணக்கம் சார். நமஸ்காரம். ஸ்ரீமதே ஆதிவன் சடகோபி யதீந்திர மகா தேசிகாய நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவ ஸ்ரீ நாராயண யதீந்திர மகா தேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோபி ஸ்ரீ ரங்கநாத் யதீந்திர மகா தேசிகாய நம. சேனல் 5 நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். இப்போ அரசியல் தலைவர்களோட ஜாதகம் எப்படி இருக்கு, அவங்களோட அரசியல் வாழ்க்கை பற்றி சில விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ண முடியுமா சார்? இப்போ அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொன்னால், நான் முதலமைச்சர்லேருந்து தொடங்குறேன். முதலமைச்சருக்கு ஜாதகம் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் ஒரு பக்கம் வயசாயிருக்கு, இன்னொரு பக்கம் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால் அவர் முதல்வராக இப்போ இருக்கார். 5 வருஷம் முடிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக முடிஞ்சிடுது, இன்னும் 2 மாதம் தான். ஸோ 5 வருஷம் முடிஞ்சு திருப்பி மறுபடியும் யோகம் இருக்கான்னா, அவருக்கு யோகம் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. ஆனாலும் யோகம் அப்படிங்கிறத விட ஹெல்த்துங்கிறது மச் மோர் இம்பார்ட்டண்ட். அதன் காரணமாக என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னன்னு கேட்டால், அவர் கொஞ்சம் அவருடைய மகனுக்கு வழிவிட்டு கொஞ்சம் பின்னாடி இருந்து இயக்கினா நல்லாயிருக்கும்னு என்னுடைய கருத்து. அவர் கட்சி ரீதியாக கட்சியை பலப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. இப்படி மற்ற நார்த் இந்தியாவிலலாம் முலாயம் சிங் அதோ மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க பசங்களை கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இவரும் கொஞ்சம் பையனுக்கு இப்போ ஏற்கனவே வழி விட்டுட்டார். துணை முதல்வராக இருக்கார். இருந்தாலும் கூட அவரை முன்னிறுத்தி முதல்வராக்கி பின்னாடி இவர் நின்று இயக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு யங் பிளட் அப்படிங்கும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் துருதுருப்பாக களத்தில் இறங்கி சுறுசுறுப்பாக வேலை செய்வார்.
ஏன்னா அதே பாரம்பரியத்தில் வந்த குடும்பம், அந்த குடும்ப பாரம்பரியங்கிறதுல அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து பக்கத்தில் ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, நல்ல அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வழிகாட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவரை வந்து சின்ன குழந்தையாக கருதாமல் அவரை வந்து நம்ம முதல்வராகவே கருதுறது நல்லது. அதனால் இவர் வந்து முதல்வராக இருந்தாலும், என்னதான் துணை முதல்வராக இருந்தாலும் நிறைய பொறுப்புகள் அவருக்கு கொடுத்துட்டு இவர் கொஞ்சம் இது பண்ணிக்கிறது நல்லது. அவருடைய உடல் நலத்தை பார்த்துக்கிறது நல்லதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சினிமாவும் சரி, அரசியலும் சரி, இந்த வாரிசு அப்படின்ற விஷயம் வரும். இதுலயும் வந்து வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஎம்கே மோஸ்ட்லி ஃப்ரேம் பண்றாங்க. ஒருவேளை அவங்களோட ஜாதகத்திலே ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு இருக்கா, இல்ல வாரிசு அரசியல் மூலமா தான் வந்திருக்காரா? அதாவது இது வந்து ஜாதக ரீதிங்கிறது ஒன்று தனி, இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கல் ஒன்று. அதாவது முன்னாடியெல்லாம் குலத்தொழில்ங்கிறது அப்பா என்ன செய்தாரோ, தந்தை என்ன செய்தாரோ அதே மகனும் செய்து தான் கண்டினியூஸ், இதெல்லாம் பழைய கால தொடர் தான் இப்போவும். சரி, இதுக்கு முன்னாடி குறுநில மன்னர்களாக இருந்தாலும் சரி, இப்போ அரசர்களாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து அவர்களுடைய வாரிசுகள் தான் வந்தாங்களே ஒழிய வேறு யாரும் வந்து மாறி எல்லாம் வரல. அது அந்த தத்துவத்தில் தான் நாம் இன்னமும் இருக்கோம். என்ன இப்போ மக்களாட்சிங்கிறதுனால இருந்தாலும் கூட மறுபடியுமே மந்திரி அப்படிங்கிறத மந்திரிங்கிற பேர் மாறலையே. மந்திரி தானே. ராஜாங்கிற பேர் வேணால் மாறி இருக்கு, ராஜாங்கிற பேர் ஜனாதிபதியாக மாறி இருக்கே ஒழிய மற்றதெல்லாம் மாறலையே. அதனால் நம்மளுடைய கண்ணோட்டமே மாறலை. அப்படிங்கும்போது வாரிசு அப்படிங்கிறத நம்ம அதை கன்சிடரே பண்ணுறதில்ல. வாரிசாகவே நம்ம அதை கன்சிடர் பண்ணுறதில்ல. அவருக்கு அடுத்து இவர் தான், அப்பாவுக்கு அடுத்து பையன் தான் ஆள்றார் அப்படிங்கிறத நம்ம பை டிஃபால்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இதுதான் முறை. இதை தவிர ஜாதகங்கள் எடுத்துட்டால் பெரும்பாலும் இப்போ வந்து உதாரணத்துக்கு திரு கருணாநிதி அவர்கள் ஜாதகத்தை எடுத்துட்டோன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளை ஒட்டியே தான் பேரனுக்கும் வரும். அந்த ஜீன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜீன் தான் ஜாதகத்துலேயும் அப்படியே ஃபாலோ ஆகும். அப்போ அந்த ஃபாலோ ஆகும்போது யாரோ ஒரு சிலருக்கு அவர்களுடைய வாங்கிட்டு வந்த வரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த வரத்தில் தப்பி போகிறது உண்டு. மீதி எல்லாருமே வந்து அடுத்தடுத்து அந்த அதே குடும்பத்தில் வரும்போது ஜாதகத்துலேயும் அதே மாதிரியே அந்த வாரிசு அரசியல்ங்கிற மாதிரி வாரிசுங்கிறது தனியாகவே வரும். அதில் மாறுபாடு இருக்குது. அதனாலேயும் ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக அமைகிறது. ஏன்னா முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியல் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்குமே இதில் வரக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் திடீர்னு தான் அரசியலுக்கு வந்தார். அதனால தான் இந்த கேள்வி, ஒருவேளை ஜாதகத்திலே இருக்கா அவர் அரசியல் வரணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த ஜாதகங்கள் வந்து எல்லா தலைவர்களுடைய ஜாதகமே பொது வெளியில் எடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தான் நான் வந்து பேசுகிறேன். ஏன்னா எங்கிட்ட ஓப்பனாக சொன்னால் எங்கிட்ட எந்த ஒரு தலைவர்களுடைய ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகமும் எங்கிட்ட கிடையாது. ஆகையினால் எனக்கு அதை வச்சா தான் கரெக்டாக கருத்து சொல்ல முடியும். ஆனால் இந்த பொது வெளியில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் நிறைய தவறுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் சிலதெல்லாம் வந்து நேர மாறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அதனால் சில லக்னங்கள் மாறினா இது மாறும். பெரும்பாலும் வெளியில் எடுத்த தகவலின்படி பார்க்கும்போது உதயநிதி ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வந்து அதாவது பலவிதமான யோகங்கள் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு அமைப்பு. இது வந்து அவருக்கு ஜூலை மாதமே வந்துருச்சு. அதை தவிர வரக்கூடிய மார்ச் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு இருக்குது. இந்த சூழலில் தான் எலெக்ஷன் வருது, தேர்தல் வருது, இது உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகுது, எலெக்ஷன் ரிசல்ட் வருது, எல்லாமே இந்த பீரியடுக்குள்ளே தான் வருது. அப்போ ராஜ்ய பரிபாலனம் பண்ணணுங்கும் போது அவருக்கு வந்து அவர் தான் முன்னாடி நிற்கிறார் ரேஸில் ஜாதக ரீதியாக மற்ற எல்லாரையும் விட. இப்போ எப்படி நம்ம வந்து மத்திய அரசு எடுத்துட்டோன்னா எப்படி திரு பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து முன்னாடி நிற்கிறாரோ அந்த மாதிரி இவருடைய ஜாதகம் முன்னாடி நிற்கிறது. இந்த உதயநிதி உடைய ஜாதகம் முன்னிலையில் நிற்கிறது. அதனால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூட்டும். அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் ஃபேக்டர் அவளுக்கு. அவருக்கு அதாவது திரு கருணாநிதி அளவுக்கு ஆரேட்டரி ஸ்கில்ஸ் இல்லாமல் இருக்கலாம், அதாவது வாக்கு வன்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு பக்கம். லக் இஸ் ஒன் ஃபேக்டர் ஆக்சுவலி. அது வந்து தட் ஃபேவர்ஸ் ஹிம்.
இவங்களோட ஜாதக அடிப்படையில் இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன கெட்ட விஷயங்கள், பிரச்சனைகளை சந்திப்பாங்க? யாருக்கு? உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 பேத்துக்கும். உதயநிதி ஸ்டாலினுக்கு ப்ளஸ் பாயிண்ட், அவர் வந்து திருப்பி அரசமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஒன்று தானே. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவர் என்னன்னு கேட்டால், முன்னை விட ரொம்ப ஆக்டிவாக களத்தில் இறங்கணும். களத்தில் இறங்கணுன்னா நாளைக்கு முதலமைச்சராகவோ அல்லது துணை முதலமைச்சராகவே நீடித்தால் வந்து இன்னும் ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஃபீல்டுக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து இன்னும் என்னன்னு கேட்டால் நாளைய ஃப்யூச்சர் வந்து அவருக்கு வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காக. அதுதான் வந்து என்னுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் சொல்ல முடியும். ஸ்டாலின் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கார். பல்லாண்டு காலம் வந்து திரு கலைஞர் அவர்களோட வந்து ஒன்றாவே இருந்ததுனால அவருக்கு இதெல்லாம் சொல்லணுன்ற தேவையில் அவருக்கு வந்து அரசியல் ஞானம்ங்கிறது நிறையவே இருக்குது. மேபி பேச்சுற வித்தியாசத்தில் கொஞ்சம் தவறுகள் ஏற்படலாம். அது வந்து சகஜம். எல்லாருமே நான் கூட தான் தவறி பேசுகிறேன். அந்த மாதிரி மனிதர்கள் தவறி பேசுகிறதெல்லாம் வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அது ஒரு பெரிய காரணியும் கிடையாது. அவருங்க எப்படி வந்து அரசாள்றாங்கங்கிறத பார்க்கணும். அது ப்ளஸ் அவரெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அவருக்கு அப்பாவோட இருந்து நிறைய இருக்குது. அது தவிர இப்போ அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அதுதான் நெகட்டிவ் பாயிண்ட் அவருக்கு. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது சார்? திரு எடப்பாடி அவர்களுடைய ஜாதகம் நன்னா இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஒரு நல்ல அத்தாரிட்டேட்டிவ் ஜாதகம் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இப்போ அவருக்கு பீரியட் சரியில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் திருப்பியும் சொல்கிறேன், பொதுவெளியில் எடுத்த தகவலின்படி கிடைத்த இதில் எனக்கு அவருடைய இது வந்து கொஞ்சம் சிரமமான, அதாவது கிட்ட நெருங்கி போய் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். இதுதான் அவருடைய நிலைமை. இது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அவர் வந்து கொஞ்சம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றவர்களோடையும் சரி கொஞ்சம் அவர் வந்து வாய் பேசாமல் இருப்பது நல்லது. வாய் பேசாமல் இருக்கணும், வாய் பேசணும், மக்கள்கிட்ட வாய் பேசணும். தன் கட்சியிலையோ இல்லை கூட்டணி கட்சியிலையோ எதுவும் வாய் பேசாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி ஒரு சில அதாவது ஃபீமேல் கேண்டிடேட்ஸை கொஞ்சம் நிறைய ஃபீல்டு பண்ணாங்கன்னு சொன்னால் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நான் அதாவது கிட்ட போய் பதவியை லூஸ் பண்ணுவார்னு சொல்ல, ரேஸில் போய் வேகமாக முன்னாடி போய் பின்னடைஞ்சிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை சரி கட்டணும்னா நிறைய ஃபீமேல் கேண்டிடேட்ஸை வந்து அவர் களம் இறக்கணும். அது இறக்கினா அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜாதக ரீதியாக. ஸோ இப்போ எடப்பாடி அவர்களோட ஜாதகத்தை போய் சொல்லியிருந்தீங்க, ஒருவேளை இவரை முன்னிலைப்படுத்தாமல் அவரோட கட்சியிலேருந்து வேறு ஏதாவது சீனியர் தலைவர்களை முன்னிலைப்படுத்தினா வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அப்படி கிடையாது. அதாவது இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரலாக 2 பேர் இருக்கணும். இப்போ எப்படி முன்னாடி வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்தார், எடப்பாடி இருந்தார், 2 பேரும் இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் ஓ பன்னீர்செல்வம் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ எடப்பாடி இருக்குது, அவருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்குது, ஆனால் அது மட்டும் இல்லை, அவருக்கு இந்த அதிர்ஷ்டம் குறைவாக இருக்குது. இந்த அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டை பக்கத்தில் ஒரு சீனியர் அமைச்சரோ பழைய முன்னாள் அமைச்சரோ இல்லை யாராவது ஒருத்தர் நல்ல ஜாதக அமைப்புகள் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரோட சேர்ந்து 2 பேர் ஒன்றா பயணித்து கேம்பெயின் பண்ணலாம். கொஞ்சம் கூடுதலாக இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வீக்னஸ் எப்படி சரி கட்டணும், அதுக்கு வந்து ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இவர் வந்து முன்னிலையிலையும் இருக்கணும், சைமல்டேனியஸாக இன்னொருத்தர் 2 பேரும் இருக்கணும். 2 பேர் இருந்தால் மட்டுமே தான் இது வந்து இதாக முடியும், பரிமளிக்க முடியும். இப்போ அடுத்ததாக பிஜேபியிலேருந்து அண்ணாமலை அவர்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது சார்? திரு அண்ணாமலை ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாதகம். இது வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நான் மட்டும் சொல்லலை, எல்லாரும் சொல்ல. அவரை என்னை பொறுத்த வரைக்கும் அவரை தமிழ்நாட்டிற்குள் அடைக்கணும்னு நாம் பார்க்கவே கூடாது. அவர் வந்து நாளைய பிரதம மந்திரியாக கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருக்குது. பெரிய லெவலில் அவர் வரக்கூடியவர். இன்றைக்கி அவரை பார்க்கக்கூடிய நிலைமை வேறு, நாளைக்கு நாம் பார்க்குறது நிலைமை வேறு. நாம் எல்லோரும் இருக்க தான் போகிறோம், பார்க்க தான் போகிறோம். ஆனால் அவருடைய ஆளுமை திறன் வந்து ரொம்ப நல்ல ஆளுமை திறன். இவரை தமிழ்நாட்டில் அடக்கிறத விட இவரை வெளியில் சென்டருக்கு கொண்டு போகிறது தான் நல்லது. அதுதான் அவங்களும் செய்வாங்க. நாளைய ஒரு ஹோம் மினிஸ்ட்ரியிலையோ இல்லை ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலையோ அவருக்கு ஒரு இடம் கிடைக்கலாம்.
அவர் கிட்டத்தட்ட நாளைய பிரதம மந்திரி அளவுக்கு ரேஞ்சுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது ஃப்யூச்சரில். இப்போ இல்லை. ஏன்னா அவருடைய ஜாதகங்களிலும் சில தோஷங்கள் உள்ளன. அதெல்லாம் அவர் ரெக்டிஃபை பண்ணால் டக்கு டக்குன்னு மேலே போயிடுவார். அது யாரும் அவருக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை தெரிஞ்சு செய்கிறாரான்னு எனக்கு தெரியாது. அது பண்ணினா அதாவது ஜாதக ரீதியாகவும் சில அதாவது 99 மார்க் வாங்குறவனும் 97 மார்க் வாங்குறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. 99 மார்க் வாங்குறவன் வந்து அதிர்ஷ்டமும் ஒரு பர்சன்ட் அவனுக்கு வேலை பண்ணும். இந்த 97 மார்க் வாங்குறவன் இந்த 2 மார்க் மிஸ் ஆனது வந்து அந்த லக்கு இல்லாததுனால. அந்த மாதிரி கொஞ்சம் அவருக்கு லக்கு இல்லை. இப்போ பீரியட் அவருக்கு சரியில்லை, அவ்வளவுதான். அதனால் அவரால் முன்னிலைப்படுத்தி அவரால் வந்து இது பண்ண முடியாத வழிய அண்ணாமலையுடைய ஜாதகம் மிக மிக பவர்ஃபுல்லான ஜாதகம். நாளைய ஆளுமை பண்ணக்கூடிய ஜாதகம். அது தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் அடைக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட பேசாமல் அவர் சென்ட்ரலில் கான்சென்ட்ரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இந்தியா முழுமைக்கும் நல்லது. அந்த மாதிரி என்னுடைய பர்சனல் தனிப்பட்ட கருத்து இது. பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் முன்னாடி தலைவராக இருந்தார். அவர் இருந்தப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு, பர்சன்டேஜும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்படி ஜாதக ரீதியாகவும் சரி, நல்ல ஆளுமை திறன் இருக்க ஒரு தலைவரை எதுக்காக பிஜேபியிலேருந்து இப்போ எடுத்துகிட்டு வேற ஒருத்தரை போட்டிருக்காங்க? ஜோதிட ரீதியாக சொல்லணும்னா இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருவருக்கும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது வாழ்க்கையில் நடக்கிறது உண்டு. அப்போது அவருக்கு இப்போ இந்த பதவி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அவருக்கு அப்படி இருக்குது. அதனால் வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து அவங்களும் தலைமையும் அந்த பீரியடில் அந்த பதவி இருக்கக்கூடிய பீரியடோட முடிஞ்சு போயிடுது. இப்போ அவருடைய ஜாதகத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்த காலத்துக்கு எப்போ வந்து ரிசைன் பண்ணணும்னு ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் தான் அவர் ரிசைன் பண்ணார். இல்லைன்னா அவர் எதுக்கு ரிசைன் பண்ணார்? எத்தனையோ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கா, அவங்களாம் ரிசைன் பண்ணுறாளா? இல்லை. இவர் மட்டும் ஏன் ரிசைன் பண்ணார்னா இவர் ரிசைன் பண்ணக்கூடிய காலம் வந்தது, அதனால் ரிசைன் பண்ணார். இப்போ அவருக்கு இந்த பீரியட் முடிஞ்சு போயிடுது, அதனால் அவர் முடிஞ்சிடுது. இப்போ அவருக்கு திருப்பி அடுத்த சைக்கிள் வரும்போது அவர் மேலே போயிடுவார், ஒரு ஸ்டெப் மேலே போயிடுவார். இப்போ அது என்னுடைய பர்சனல் கருத்து வந்து அவர் வந்து ஒரு நேஷ்னல் லீடராக வரணுமே ஒழிய ஒரு லோக்கல் லீடராக அவர் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதை தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் இங்கே. எனக்கு வந்து ஒரு நல்ல இவருடைய சர்வீஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியாவுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சார், அடுத்ததாக வந்து நம்ம டிவிகே விஜய் அவர்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது சார்? சார், திரு விஜய் அவர்களுடைய ஜாதகம் வந்து யோகம் இருக்குது. யோகம் இப்போ வந்து மாளவிய யோகம் ஆக்டிவில் இருக்குது. மாளவிய யோகம் ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு 2 விஷயங்கள். பப்ளிக் சர்வீஸாக இருக்கட்டும் சரி, சினிமா சர்வீஸும் பப்ளிக் சர்வீஸ் தான். ஸோ இப்போ ரெண்டுமே ஒருத்தர் இப்போ அவர் வந்து படத்தில் நடிக்கவும் நடிக்கிறாரு, அரசியல்லையும் இருக்கார். இப்போது எனக்கு ஒரு சம்பளம் தான் கிடைக்கும். அஸ் எ ஜோதிடராக எனக்கு ஒரு சம்பளம் தான் கிடைக்கும். எனக்கு இன்னொரு சம்பளம் வராது எங்கேயுமே. ஒரு அரசியல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறவருக்கு கவர்மெண்ட்டில் தான் வேலை கிடைக்கும். அவர் உடனே இப்போ அவர் காலையில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு சாயங்காலம் எல்என்டியில் போய் ஒர்க் பண்ண முடியாது. 2 சம்பளம் கிடைக்காது. இப்போ அவர் 2 சம்பளம்னா, ஒன்று அவர் முழுமையாக சினிமாவை விட்டுட்டு ஃபுல் ஸ்ட்ரெங்க்டாக பாலிடிக்ஸில் இறங்கியிருக்கணும். இப்போ கூட ஒரு படம் வரப்போகுது அவருக்கு. இதுதான் கடைசி படம். அதான் இருந்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு படம் வருது இல்லையா? அப்போ வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு இப்போ சாதம் எங்கேருந்து கிடைக்கிறது? அவருக்கு அங்கேருந்து அவருடைய பிரைம் சாப்பாடு அங்கேருந்து தானே வருது. அப்போ அது இருக்கிற வரைக்கும் இவருக்கு வந்து பாலிடிக்ஸில் ஷைன் பண்ண விடாதே. இதுதான் அமைப்பு. 2 சம்பளம் யாராலையும் வாங்க முடியாது. உங்களால் வாங்க முடியுமா? என்னால் வாங்க முடியாது. யாராலையும் வாங்க முடியாது. யாரோ ஒரு சில பேர் இருப்பா, பார்ட் டைமாக 2 ஜாதகம் பண்ணலாம், மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஆளுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு தான், அது எல்லாருக்குமே கிடைக்காது. அந்த மாதிரி இவருக்கு இருக்கக்கூடிய யோகம் இப்போ ஆக்டிவில் இருக்கிறதுனால இவரால் ஒரு எம்எல்ஏவாக ஆயிட முடியும். நான் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து இனிமேல் வந்து அரசியலில் நடிக்க மாட்டேன்னு ஓப்பனாக பப்ளிக்கில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். கொடுத்தா தான் இவர் வந்து சரி, அதாவது அஃபீஷியலாக ரெசிக்னேஷன் வச்சுக்கோங்களேன். ரிசைன் பண்ணால் தான் இன்னொரு வேலை கிடைக்கும். ரிசைன் பண்ணாமல் இன்னொரு வேலை எப்படி கிடைக்கும்? ஒன்று ரிசைன் பண்ணணும், இல்லைன்னா துரத்தி விட்டுருணும். அவள் வந்து டிஸ்மிஸ் பண்ண ஏதாவது ஒன்று வேலை இல்லாமல் இருந்தால் தான் இன்னொரு வேலை கிடைக்கும். நீங்கள் நோட்டீஸ் பீரியடில் இருந்தாலுமே வந்து யூ ஆர் ஆல்ரெடி அண்டர் சஸ்பென்ஷன். அந்த மாதிரி வந்து இருக்கணும். அந்த மாதிரி அவர் வேலையை விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நடிக்கலை அப்படின்னு சொல்லணும்.
அதுக்கப்புறம் எனக்கு பாலிடிக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி நடிக்க போகலாம், அது அடுத்த விஷயம். அது அவருடைய பர்சனல் ஒப்பீனியன். அவர் சிறந்த நடிகர், அவர் நடிக்கலாம், எப்போ வேணாலும் நடிக்கலாம், அது என்றைக்கு வேணாலும் நடிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கி பாலிடிக்ஸ் வேண்டான்னு இருக்கிறதும் முடிவு எடுக்கிறதும் அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் டெசிஷன். அது வந்து அவன் பார்த்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டால் இன்னும் கொஞ்சம் அவருடைய பலம் கூடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. ஸோ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சினிமாலையும் வந்து இப்போ ஜனநாயகன் அந்த படத்துக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே ஒரு சுற்றி பிரச்சனைகள் மட்டும்தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதாவது அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த கேஸ் வந்ததுக்கு காரணம் என்ன? கரூர் சம்பவம். கரூர் சம்பவம்னு சொன்னோம்னா, கரூர் சம்பவத்துக்கான அந்த அன்னைக்கு அவர் வச்சிருந்த நாள் சரியில்லை. அது அவர் வந்து அந்த நாள் சரியில்லைங்கும் போது அவருக்கு என்ன நாள் சாதகமாக இருக்கோ அந்த நாளில் தான் வந்து பண்ணணும். அந்த நாள் சாதகம் இல்லாத நாளில் வந்து பண்ணவும் அவருக்கு வந்து இந்த மாதிரி அனாவசியமான தொந்தரவுகள் வந்திருக்கு. அதாவது இதே முன்ன நான் சொன்னதே பதில் அதே தான். ஒரு ஜாப் இருக்கும்போது இன்னொரு ஜாபு பண்ண முடியாது. இப்போ இந்த ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இறங்கும்போது சினிமாவில் பாதியில் என்ட்ரானோன்னு அது வந்து ஈவன் இது எம்ஜிஆருக்கே நடந்தது. ஒரு படம் வந்து பாதியிலேயே நின்றுட்டே இருந்தது, முடிக்க முடியாமல். பாதி எடுத்துகிட்டு இப்போ பாலிடிக்ஸில் வந்தோன்னா பாதி படம் முடிக்காமலே நின்று போனது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த ஜனநாயகன்கிற படமும் வந்து இப்போ வந்து சர்ச்சையில் இருக்குது. இந்த சர்ச்சையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா இதுவான்னு டாஸ் பண்ண வேண்டிய சூழலில் இருக்குது. ஏன்னா அவர் இதுலேயும் இருக்கார், இதுலேயும் இருக்கார். ஏதாவது ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி வந்து ரெண்டுலேயுமே கால் வச்சுருக்கார் அவர். இப்போ ஏதாவது ஒன்றில் வந்து இது வரும்போது தான் அது வந்து கிளியர் ஆகும். இது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், நாட் ஆன் ஜென்ரல் ஒப்பீனியன். அதுக்கு நான் ஆளும் இல்லை. ஸோ முன்னாடி இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ வந்து அவர் கேட்ட விசில் சின்னமே கிடச்சிருக்கு. இதுவே ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஸோ ஜாதக ரீதியாக அவரோட அரசியல் வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? திரு விஜய்க்கு வந்து அரசியல் வாழ்க்கையை பற்றி கேட்குறீங்க. அரசியல் வாழ்க்கை அதான் சொல்கிறேனே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கம்ப்ளீட்டாக சினிமா விட்டு வெளில வரணும். நம்பர் 2, மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது வேணும். மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், நான் உங்ககிட்ட நெருங்கி வந்து உங்ககிட்ட பேசும்போது மட்டுமே தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும், நான் உங்களை புரிஞ்சுக்க முடியும். அப்படி அவர் வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப்னு கான்டாக்ட் பண்ணணும். இப்போ பீப்புளை கான்டாக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து மக்களுடைய அபிமானத்தை பெற முடியும். இப்போ நீங்கள் மற்ற கட்சிகளெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ அவங்க கிராஸ் ரூட் லெவலில் அட்டன் பண்ணக்கூடிய பீப்புள் நிறைய பேர் இருக்கா. ஒரு விஷயம்னு சொன்னால் ஸ்பாட்டில் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆல் ரெடியாக இருக்கா. அதாவது கட்சி சார்பாக சொல்கிறேன், மக்களுக்கு செய்யலை அது அடுத்த விஷயம். ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஒரு களத்தில் இறங்கி ஒரு வெள்ளம் வந்தது, தண்ணி வந்தது, மழை வந்தது அப்படின்னா வேஷ்டியை மடிச்சுட்டு ஒரு இடத்துல ஸ்பாட்டில் வந்து எடப்பாடியாக இருக்கட்டும் சரி, இது ஸ்டாலினாக இருக்கட்டும் சரி, போய் ஸ்பாட்டில் நிற்கிறா. அந்த மாதிரி இவர் வந்து வரணும், அந்த மாதிரி வரணும். இல்லை அட்லீஸ்ட்டு இதுக்கான சில கிளியர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் எனக்கு அப்படின்னு என்னுடைய அரசியல் பார்வை தப்பாக கூட இருக்கலாம். நான் ஒன்றும் பெருசாக ஒரு இது கிடையாது, அப்படி யாருமே மாஸ்டர் கிடையாது. ஸோ நான் என்னுடைய பார்வை தப்பாக இருக்கலாம். என்னுடைய பார்வை இவ்வளவு தான், எனக்கு என் கண்ணில் படுற அளவுக்கு எவ்வளவு தூரம் தெரிகிறதோ அவ்வளவுதான் என்னால் பார்க்க முடியும். அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி அந்த திரு விஜயாப்பட்டவர் எனக்கு என்னென்னலாம் என்னுடைய கொள்கை என்ன, தமிழ்னா நான் எவ்வளோ தூரம் என்னை பார்க்குறேன், அடுத்து தமிழ்நாடை பற்றி எவ்வளோ பார்க்குறேன், சென்டரை பற்றி எவ்வளோ பார்க்குறேன், இங்கிலீஷ் எவ்வளோ பார்க்குறேன், ஒவ்வொரு லாங்குவேஜ் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு அவருடைய இண்டிவிஜுவல் ஒப்பீனியனை ஓப்பனாக பப்ளிக்காக தைரியமாக பேசணும். அதெல்லாம் அவர் இன்னும் எதுவுமே வாயே திறக்கலை. சும்மா வந்து பேசிகிட்டே இருக்கார், 1-2 பேசுகிறார். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஜாதக ரீதியாக வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு பக்கம் சினிமா தான் அவருக்கு ப்ரைம் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அது நின்னாதான் இன்னொரு இன்கம் வரும். இந்த ப்ரைம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இன்னும் வந்து மக்களோட இணையணும். பெண்கள்னால் வயதானவர்கள், ரசிகர்கள், அந்த வயசான பொம்னாட்டிகள், பெண்கள், அவர்களோட இவர் வந்து கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் டைரக்டாக இருக்கணும், மக்களோட தொடர்பு இருக்கணும்னு அதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ விஜய் அவர்களோட ஜாதகத்தை பற்றி பார்த்தோம். ஒருவேளை எதிர்காலத்தில் அவர் திரும்பி சினிமாவுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? வரலாம்.
வாய்ப்பு இருக்குது. அதாவது அதை திருப்பியும் ஒன்ஸ் அகெயின் அதையே தான் திருப்பி சொல்கிறேன். 2 ஜாப், ஒரு ஜாப், ஒன்று அந்த ஜாபை விட்டால் தான் இந்த ஜாபுக்கு வர முடியும், இந்த ஜாபை விட்டால் தான் அந்த ஜாபுக்கு வர முடியும். இப்போ ஃபியூச்சரில் அரசியலை விட்டால் இப்போ உதாரணத்துக்கு நான் இது வரைக்கும் நம்ம பேசின பேட்டிகளில் நான் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை பற்றி பேசலை. அவர் சினிமாவில் இல்லை, இப்போது முழுமையாக இருக்கார், அரசியலில் இருக்கார். ஒரு ஒரு புகழ்பெற்ற தலைவராக தான் இருக்கார் அவரும். ஆனால் அந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட வரணும், அவர் மாதிரியாவது கிட்டத்தட்ட அவர் வரணும். அது வரலையே அவர். அது ஏன்னா அவருக்கு ஒரு பக்கம் வேணும், மேபி அவருக்கு க்ரௌட் புல்லிங் இருக்குது, அதனால் கூட ப்ராப்ளம் இருக்கலாம். பட் ஆனால் அதையும் தாண்டி தான் வரணும். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை எங்க கூட நமஸ்காரம். பகிர்ந்துக்கிட்டீங்க.